Hi, this is Jayanti. இன்னைக்கு நான் நண்டை வச்சு ஒரு காரைக்கால் ஸ்பெஷல் டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நண்டு, புடலங்காய் 1/4 கிலோ, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு பேனை வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நண்டு புடலங்காய் செய்கிறதுக்கு வெங்காயத்தை நீங்கள் நீட்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன நண்டாக வாங்கிக்கோங்க. அப்புறம் கொடுக்கலாமல் உடச்சி போட்டுக்கலாம். இதுலையே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குழம்புத்தூளையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். குழம்புத்தூள் தான் போடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். அப்புறம் புடலங்காவை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஜூலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குச்சி குச்சாக வெட்டணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். இந்த புடலங்காய் வேகிறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். புடலங்காய் ஏற்கனவே தண்ணி காய் தான், அதனால் நீங்கள் நிறையா ஊற்றிடாதீங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். காரைக்காலில் வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி இது மாதிரி தான் நான்வெஜ்லாம் போட்டு செய்வாங்க. நண்டு, எறா எல்லாம் போட்டு செய்வாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். புடலங்காய் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் புடலங்காய் பிடிக்காதவங்க கூட புடலங்காய் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது நண்டோட ஸ்மெல்லு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் சின்னதாக துருவி வச்சுக்கணும். அதை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நண்டு புடலங்காய் ரெடி. நண்டும் புடலங்காயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். காரைக்கால் பாண்டியிலலாம் இதே மாதிரி வெஜிடபிள்ஸோட நண்டு, எறா எல்லாம் போட்டு செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.